சிபிஎஸ்இ பள்ளிகளில் சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் ஆதரவு குரலும் எழுந்துள்ளது. ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் இல கணேசன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை கேட்போம். பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் இந்தியை திணிப்பார்கள், சமஸ்கிருதத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பார்கள் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். சமஸ்கிருதத்தை மத்திய அரசின் பள்ளிகளிலே திணிப்பது பிற மொழி பேசும் மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது, ஆதிக்க உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது. எனவே இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. அவரவர் விரும்புகிற மொழியை கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு மொழிக்கும் ஆங்காங்கே டியூஷன் சென்டர்ஸ், தனி பயிற்சி மையங்கள் இருக்கின்றன. விரும்புகிறவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இதை பாடத்திட்டத்திலே திணிப்பது பிறமொழி பேசக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு முயற்சியாகும். இதனை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. பாரத நாட்டில் இருக்கிற தொன்மையான மொழிகள் இரண்டு, ஒன்று சமஸ்கிருதம், மற்றொன்று தமிழ். மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிவபிரானது உடுக்கை ஒலிருந்து ஒரு புறத்திலே தமிழ் உருவாயிற்று என்றால் மறுபுறத்தில் சமஸ்கிருதம் உருவாயிற்று. இரண்டும் நாங்கள் சமமாக கருதுகிறோம் என்று நாடு தழுவிய அளவுக்கு மொழியியல் வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். வாக்கங்கர் போன்றவர்களெல்லாம் இந்த கருத்தை தமிழகத்தில் வந்தபோது பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த எதிர்ப்பு என்பது ஒரு தேவையற்றது. அதனால் மாறாக நான் என்னை பொறுத்தவரை ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்பாகவே நான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றேன். தமிழை செம்மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்ட மத்திய அரசாங்கம் வருகிற தமிழ் புத்தாண்டு வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி அந்த ஒரு வார காலம் தமிழ் வாரம் என்பதாக நாடுதழுவிற்கு கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டு தர வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டிருக்கிறேன். நான் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திற்கு இதை வற்புறுத்துவேன். அதனால தமிழுக்கு பயன் உண்டு. மாறாக ஒன்றை கொண்டாடாத என்று எதிர்ப்பதில் எந்த விதமான பொருளும் இல்லை.